This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. நாட்டின் மிகப்பெரிய 4வது தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான விப்ரோ புதிய தலைமைச் செயல் அதிகாரியாக இந்தியர் ஒருவரை நியமித்துள்ளது. இந்தியாவில் 2வதாக அதிக சம்பளம் வாங்கும் CEO இவர்தான். யார் அவர்? இவருக்கு எவ்வளவு ஊதியம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது என்பது குறித்து தெரிந்து கொள்வோம். சர்வதேச அளவில் உயர் பதவிகளில் இந்தியர்கள் பலர் இருக்கின்றனர். அந்த வகையில் நாட்டின் மிகப்பெரிய 4வது தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான விப்ரோ தனது அமெரிக்காஸ் ஒன் யூனிட்டை திறம்பட தலைமை தாங்கி வந்த இந்தியரான ஸ்ரீனிவாஸ் பாலியாவை தலைமை செயல் அதிகாரியாக நியமித்துள்ளது. அவருக்கு எவ்வளவு ஊதியம் வழங்கப்பட உள்ளது என்பதையும் விப்ரோ அறிவித்துள்ளது. அதாவது ஸ்ரீனிவாஸ் பாலியாவுக்கு ஆண்டு வருமானமாக 7 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வழங்கப்படும் என விப்ரோ அறிவித்துள்ளது. இந்திய ரூபாய் மதிப்பில் எவ்வளவு தெரியுமா? 58 கோடியே 41 லட்சம் ரூபாய். 5 ஆண்டுகள் அவர் தலைமை செயல் அதிகாரியாக பணிபுரிவார் என ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டுள்ளதாகவும் விப்ரோ தெரிவித்துள்ளது. இதற்கு முன்னர் விப்ரோவின் தலைமை செயல் அதிகாரியாக இருந்த தியரி டெலாபோர்ட் ராஜினாமா செய்த பிறகே ஸ்ரீனிவாஸ் பாலியாவுக்கு இந்த பதவி கிடைத்திருக்கிறது. ஆச்சரியம் என்னவென்றால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஊதியத்தை விட சுமார் 40% மேல் ஸ்ரீனிவாஸ் பாலியாவுக்கு வழங்கப்படுகிறது. அப்படி என்னப்பா இவருக்கு கூடுதல் சம்பளம் என கேட்டால், விப்ரோ நிறுவனத்தில் 30 ஆண்டுகளாக பல்வேறு பதவிகளில் பணிபுரிந்தவர் இந்த ஸ்ரீனிவாஸ் பாலியா. நுகர்வோர் வணிக பிரிவின் பொறுப்பாளராகவும் வர்த்தக பிரிவின் தலைவராகவும் பணியாற்றியிருக்கிறார். விப்ரோவின் கொள்கைகள் மற்றும் மார்க்கெட்டிங் உத்தியை நன்கு கற்றறிந்த ஸ்ரீனிவாஸ் பாலியா நிறுவனத்தின் வருவாயை அதிகரிக்க அவரது பெரும் பங்களிப்பை வழங்குவார் என்பதுதான். பெங்களூரு IITயில் படித்த ஸ்ரீனிவாஸ் பாலியா ஹார்வர்டு பல்கலைக்கழகத்திலும் மேலாண்மை பயின்றிருக்கிறார். சர்வதேச அளவில் அதிக ஊதியம் வாங்குபவர்களின் பட்டியலில் தற்போது இந்தியரான ஸ்ரீனிவாஸ் பாலியா இணைந்திருப்பது உயர்கல்வி பயிலும் பல மாணவர்கள் தாங்களும் இதுபோன்ற பதவிக்கு செல்ல வேண்டும் என்ற உத்வேகத்தை ஏற்படுத்துகிறது. புதிய தலைமுறைக்காக கௌசல்யா. This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024.